உங்களுக்கான எனது தொடக்க பணியாக பொம்மையின் வடிவில் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்கள் விருப்ப புத்தகங்கள் மற்றும் தோற்றங்களிலிருந்து உங்கள் விருப்பமுள்ள ராஜகுமாரியை தேர்வு செய்யலாம். சரி, நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம். அங்கே நாம் செல்கிறோம். இல்லை, அங்கே நாம் செல்கிறோம். சரி, அடுத்தது நமக்கு ஒரு பானை மற்றும் டொக்கோலேட் தேவையாகும். மேலும் நான் சுவை குதிரைக்கட்டையை பயன்படுத்துவேன். அதை ஒரு பானையில் வைக்கிறேன். கொஞ்சம் மாவு, பின்னர் ஒரு பெருப்பாட்டையை எடுத்து குழைக்கிறேன். என் ஓச்சிக்கு ஆல்ரெடி ரோங்ஹா சியாசி சூ அது ஒன்றில் யூலு கலசுத இருரவகி 10 டோன் கேரமலை ஐடி ஓவர் த கேக். பிறகு சாக்லேட்டில் சில மாவு சேர்த்து அதை கலக்குகிறேன். அது சாக்லேட் மாவாக மாறியிருக்கிறது. அதை உருட்ட வேண்டும். சரியாகிறது. நான் இதிலிருந்து ஒரு பொம்மையின் ஆடையை கடிக்கும். வா, இந்த போடையை காண்க. அற்புதமானது. சில விவரங்கள், சில சாக்லேட் மணிகள் மற்றும் சாக்லேட் இறக்கைகள். ஹோம், அடுத்தது என்ன? சரி, நாங்கள் மேலும் சாக்லேட் சேர்க்க போகிறோம். இது சிறந்த உடையாக இருக்கும். ஆஹா, இதை பார்ப்போம். என்ன மெலிசா, உன்னால் என்னை செய்ய முடியும்? ஓ, பரவாயில்ல. அப்பா, பப்பா மாவை எடுத்துக்கொள்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. எல்லாம் இனம் கொஞ்சம் பிங்காக இருக்கும். விவரங்கள் கொண்டடையிலும். அடடா, மேலும் கம்மை துளிக்கலாம். இது மிகவும் ருசியாக உள்ளது மற்றும் பெரிய குமிழிகள் உருவாக்குகிறது. ஓ, இது மிகவும் நன்றாக வாசிக்கிறது. அற்புதம். அருமையே, மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்து விட்டது. டைரா, இதை பாரு. அன்னிக்கவும், என் சாக்லேட் இளவரசியை விட எண்ணம் செல்லவில்லை. இது அழகாக இருக்கிறது. ஓ, சமையல்காரரே, பாருங்கள். ஆர்ப்போம். டைரா, உங்கள் பொம்மை அருமையாக இருக்கின்றது. ஒரு துண்டு வெட்டுவோம். வா, மென்பா நடுக்கு. எனக்கு சாக்லேட் கேக் மிகவும் பிடிக்கும். என்ன இருக்கிறது? சாக்லேட் சிறகுகள். அருமை. இப்போது மெலிசாவின் முறை. ஒரு துண்டை வெட்டுதல். வாவ், மெலிசாவின் கேக் இளஞ்சிவப்பு. சுவைத்தேன். ருசியானது. நாங்கள் சில புயல்களையும் உருவாக்கலாம். மற்றும் வெற்றியாளர் மெலிசா. நான் உங்களுக்கு கூறினேன். பெண்களே, நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பணி, கொட்டகையின் வடிவில் ஒரு கேக் உருவாக்குங்கள். எனக்கு தோன்றுகிறது அனைவரிடமும் நிறைய கேக் ஹப்பர்கள் உள்ளன. வேலைக்கு செல்லுங்கள். சரி, எனக்கு இதை கையாள முடியும். ஐரா, அவள் என்ன செய்கிறாள்? அடா, போகாதே. சரி, எதுவாக இருந்தாலும் இளஞ்சிவப்பு பொலிவேந்திருக்கு. இதில் பூர்த்தியுற வரையப்பட வேண்டியிருக்கு. அடுத்து வஃபில் கோனைக் எடுத்து அது தங்கம் படியும் வேண்டும். ஆர்ஹா, எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. நல்லா இருக்கு. பாருங்கள், அது ஒரு சாக்லேட் கோபுரம். சில விவரங்களை சேர்க்கின்றோம். சூப்பர். சரி, வாயவ். மேலும் மர்ஷ்மெலோக்கள் அதிவேகமாக ருசிக்கிறதே. எனக்கு இது பிடிக்கும். நான் பழக்கம் பால்கான் சாக்லேட்டை ஏற்கனவே உருக்கிவிட்டேன். என் சொரியை குதிரை வடிவமாக நிரப்புவது நன்றாக உள்ளது. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கு. இதற்கு சில நிறங்களை சேர்ப்போம். வெள்ளையும் தங்கமும் பாராட்டத்தக்கது. பார்வதனை கேக்கிற்குள் சேர்த்து விடுகிறேன். ஹே, ஓ மெலிசா, என்னை அல்னஸ் விடு.
அடுத்தது கீழ்ப்பகுதியை பிங்க் கோடுகளால் அலங்கரிக்கிறேன். மேலே குதிரைகளுடன் ஒரு கரிசல் இருக்கும். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ்! நான் ஒரு விஷயம் மட்டும் தன்னிச்சையாகவே நிச்சயம். மெலிசா என்னை மிஞ்ச முடியாது. உண்மையில் எனது வெறித்தனமாக இருக்கும். நான் சில பருத்தி இனிப்பு சேர்க்க போகிறேன். அது உண்மையில் பெரிய கோட்டை. சமையலாளர் எனக்கு பெருமிதமானவர். அங்கே அவரை பாருங்கள். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகே, நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தீர்கள். ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது. மெலிசாவின் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். வாடை நிறைந்த கிரீம் தானா? சுவையாக உள்ளது. கோபுரம் சாப்பிட ஏற்றதா? ஓ ஆம், இது அற்புதம். இப்போது டைராவின் பாரம். நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? டைரா, உன் கேக் கூட அருமைதான். மிக மிக நல்லது. குதிரைகள் சாப்பிடக்கூடியவையா? வெள்ளை சாக்லேட். அற்புதம். டைரா வெற்றியாளர். இந்த முறை பனிக்கூற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது. பூங்கொத்து வடிவிலான கேக். நீங்கள் இதை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஓஹோ, எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஆஹா, ஊஹு, நான் இன்னும் நல்ல கேக் செய்ய போகிறேன். சாக்லேட் கிரீமை கொண்டு கேக் முழுவதும் பிழியும். மற்ற இடங்களை சமமாக செய்கிறேன். அற்புதம். இன்னும் சற்றே கிரீமவிடம் உண்டு. அருமை. மெலிசா, நான் மிகவும் ருசியான கேக் வைக்க போகிறேன். பிறை மலர் கிரீம். முதலாக தொடங்குவோம். சரி, ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. அப்படியா? ஹே டைரா, நான் மாஸ்டிக் முதலாவதாக எடுத்துக்கொண்டேன். நாம் அதை பிரித்து எடுப்போம். அது போதுமானது எனக்கு. கோடுகள் தாண்டியவற்றை வெட்டி விஷயம் சீர் செய்தல். ஆனால் அதை ஒதுக்கப் போவதில்லை. ஏனெனில் மகாகருக்கு மீதி உள்ளவை அழகான அலங்காரமாக மாற்றப்படக்கூடும். சரியே, என்ன செய்யறேன் பாரு. கிரீமில் இருந்து செய்யப்பட்ட மலர்கள். நிஜமாகவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். சுருள் வட்டங்களை செய்யலாம். அவை மிக அழகானவை. இங்க் மற்றும் வெள்ளை அற்புதமான கலந்து. எல்லாவற்றையும் திருப்பி சுத்தமாக வைக்கவும். இதோ நாம் சில பூக்களை பெற்றுள்ளோம். அதுதானா? ஹேம், என்னிடமே ஒரு கேக் மட்டும் இல்ல, ஒரு பக்கம் பீச் இருக்கிறது. அழகாகவே இருக்கின்றது. எனினும் என் கேக் உன்னுடையதை விட நன்றாக உள்ளது. இல்லை, நீயும் என் கேக்கை கெடுத்து விட்டாய். முடியாது. நான் கேக்கில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து. பாத்திரத்தில் கசக்கி பார்க்கிறேன். இந்த மாவு ஏற்ற பான் கேக்குகளை உருவாக்குகின்றது. அதை ஒரு தட்டில் வைப்பது. இப்போது எங்களிடம் சரியான அளவு உள்ளது. இதிலிருந்து நாயின் முகத்தை உருவாக்கப் போகிறேன். ஓ, இங்கு சாக்லேட் பேஸ்ட் உள்ளது. நான் நுடல்லா பயன்படுத்துகிறேன். நம்முடைய குட்டி நாய் பழுப்பு ரோமங்களை கொண்டது போல் இருக்கிறது. அருமை. இப்போது கண்கள் தயார். நாய் பேன் கேக் முடிந்து விட்டது. நீ என்ன செய்தாய்? அதுதாங்க பாட்டி உனக்கு ஒரு நல்ல விஷயம் காட்டுவாரு. எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி வேண்டும். அதை கீறுகிறேன். மற்றும் இதோ செவ்வாழைப்பழம் மற்றும் நாவல் பழத்தால் செய்யப்பட்ட ஒரு குட்டி நாய். வாவ், நம்ப முடியவில்லை. ஜோடி, நான் என்ன செய்திருக்கிறேன் பார்க்க. ஆஹா, இது குளிர்ச்சியானது. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு ஒரு டோஸ்ட் இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் பீனட் பட்டர் வேண்டும். ஓ, முடிந்து போச்சு. நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன். ஒரு யோசனை. என் முகத்தில பீனட் பட்டர் இருக்கிறது.
அதை டோஸ்டில் பரப்புவேன். அற்புதம், அது போதுமானதாக இருக்கும். ஜூடி, நீங்க ஒரு வாழைப்பழம் மற்றும் ஒரு ஸ்ட்ராபெர்ரி. நன்றி பாட்டி. மூசு கண்ணுகள் ஆச்சரியமாக இருக்கிறது. காத்திருங்கள், சில விவரங்களை கொண்டு வருவோம். அந்த காது பாருங்கள். வாவ், இது சரியானது. அது மிக சிறப்பாக இருந்தது. லில்லியன், சாப்பிடுங்க. ஏ, நீ எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறாய். நான் எங்கிருந்து தொடங்குவது? இது மிகவும் சுவையற்றதாக தெரிகிறது. வெறும் பிரெட் மற்றும் பூனை. இதை பற்றி என்ன நினைக்கிறாய்? ஸ்ட்ராபெரி நாய். அருமையாகிறதே, இத பார்க்கலாம். ஓ, தோசைகள் ருசியாக இருக்கிறது. மிகவும் நன்றாக இருக்கிறது. அதுதான் வெற்றியாளர். ஓ ஆம், வெற்றி எனக்கு சேர்ந்தது. இப்போது எனக்கு கோழி வேண்டும். கண்டிப்பாக. வெறும் ஒலியுடன் எங்கே செல்கிறீர்கள்? அடுத்தது வாழைப்பழம். நான் இந்த வாழைப்பழத்தை சாக்லேட்டில் மூழ்க வைக்கப் போகிறேன். அப்பப்பா, ஒரு பிளேட் மீது வைக்கிறேன். அடுத்தது நமக்கு சில ஸ்கிட்டில்ஸ் வேண்டும். இந்த கண்கவர் இனிப்புகளை நான் காதலிக்கிறேன். இங்கே உள்ளன. அது ஒரு கூர்மான் பாலக்குட்டியை போலவற்றாக செல்கிறது. நன்றாக இருக்கிறது. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். முடிந்துவிட்டது. ஆனால் அதற்கு சில அலங்காரம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சூடான அடுப்பில் ஒரு பானை நீர், அதில் ஜெலடின், மேலும் நிறம் எல்லாமே கலந்து கலவை கையாகிவிட்டது. Pressure in reverse amri ordigula in shout. அது ரெடியாச்சு. நாம் சில ஜெல்லி எடுக்க போகிறோம். சில நிமிடங்கள் காத்திருந்து தயாராக இருக்கிறது. அழகு காட்சியிலிருந்து ஜெல்லியை எடுத்தல். இப்போது கேக்கிற்கு செல்கிறோம். ரொம்ப சிறந்தது. எனக்கு இன்னொரு ஓட்டை உள்ளது. நான் அதை நுடெல்லாவால் நிரப்பப் போகிறேன். எல்லாரும் அதை விரும்புகிறார்கள். அதிகமானால் நல்லது. அற்புதம். சாக்லேட் கடினமாகும் போது அதை கேக்கில் வைத்து விடுகிறோம். உங்களே பாருங்கள். வாவ்! அனிட்சோட்டா அகச்சம் ஃப்ரைஸ் பிரியா இருக்கு. வாவ், என்ன ஒரு கேக்! ஜூடி அருமையான யோசனை ஒன்றை கொண்டு வந்தார். நான் சீக்கிரம் செய்ய வேண்டும். எனக்கு பாஸ்தா உள்ளது. சில சிவப்பு மிளகாய் நறுக்குகிறேன். ஓ, சில பன்னீர். ஆஹா, இப்பசலை. இது உண்மையான கோழியாக தெரிகிறது. லில்லியன், அதை முயற்சி செய். வாவ், நீங்கள் அருமையாக செய்வீர்கள். வாவ், ஓ, கேன்சம் போர்டாக இருக்கிறது. ஒரு முழு கேக். அது எனக்கே. கேக்குடன் தொடங்க விரும்புகிறேன். அது அற்புதமாக ருசியாக இருக்கும். மேலும் அங்கே தேவையானங்கள் நீந்திக் கொண்டிருக்கின்றன. ருசிகரமாக உள்ளது. கேக், அது மிகவும் குளிராக இருக்கிறது. அன்று செய்தீர்கள் சமையலாளர். அடுத்ததுக்கு போகலாம். ஆமாம், மிளகு. அது அருவருப்பாக இருக்கிறது. இப்போது இந்த அழகான சின்ன சின்ன பென்குயின்ஸ். ஓ, இது மலிவு மற்றும் சுவையானது. ஜூடி வெற்றியாளராகிறார். என்ன, உண்மையா? ஏ, வெற்றி எனது. இப்போது ஒரு பாம்பு வடிவில் ஒரு உணவு. அது மிக அவ்வளோ சுவாரஸ்யம். ஏனென்றால் நான் ஒரு குளிர் யோசனையை கண்டுபிடித்தேன்.
நாம் சாக்லேட் சிரப்பை வார்ப்பது மூலம் துவங்குவோம். அது ஒரு பாம்பு வடிவத்தில் இருக்கும். இப்போது எனது பிடித்த கம்மிகள் மற்றும் மார்ஷ்மல்லோக்கள் மற்றும் கண்களுடைய மக்ரூன் தலை. பாட்டி, அதை வாசிக்கவும். ஓ ஜூடி, நீ மிகவும் நல்லவள். உன் பாட்டி அதில் குறைவாக இல்லை. நான் மாவு செய்து விட்டேன். இது சிறப்பு. நான் இது ஒரு பாம்பின் வடிவத்தை கொடுக்க போகிறேன். அப்ப நம்முடைய இனிப்பு பாம்பு சுடப்படுவதற்கு அதை ஓவனுக்கு அனுப்புவோம். இன்னும் உண்டு பாம்பு. செயர் இருக்கு. ஓ நல்ல வேளை. அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம். என்ன மயக்கம். அதை நக்காம்போல் மணக்கிறது. நத்தை வெட்ட வேண்டும். அற்புதம். இப்போது எனக்கு சாண்ட்விச் தயாரிக்க தேவையான பொருட்கள் வேண்டும். இங்கே அசைவுகள் உள்ளன. சில சீஸ், பெப்பரோனி, தக்காளி, சில சீஸ், ஹாம், லெட்டூஸ் மற்றும் எல்லாவற்றையும் மூடி சில விவரங்களை சேர்த்து வோலா. அடுத்ததாக சில சாலட் இலைகளை எடுக்கிறோம். அவற்றின் மீது நமக்கான சாண்ட்விச்சை வைப்பது. அது என்ன? கவனமாக இரு. நான் ஒரு கலைப்பொருளை வைத்திருக்கிறேன். நான் ஒரு பாம்பை உருவாக்குகிறேன். இதனை தங்கம் நிறமாக வரைய வேண்டும். இந்த நிறத்தை பாருங்கள். உதாரணமானது. இது மிகவும் உண்மையாக தோன்றுகிறது. லிலியன், இதை முயற்சி செய். ஓ, இது மிகவும் உண்மையானது. சாப்பாடு ருசியாக இருக்கட்டும். நான் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? எல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கிறது. இதுவே உண்மை. நான் தாக்கப்பட விரும்பவில்லை. உதவி காத்து. காரியம் தாங்க. அது நிஜமான பாம்பு இல்ல. வாவ், இது ஒரு கேக். நான் மிகவும் பயந்து விட்டேன். ஓ, அது என்ன? ஒரு மாக்ரோன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஓ, பெரிய சாண்ட்விச்சா? அதை ஒரு முறை முயற்சி செய்வோமா? மிகுந்த ருசி. பாட்டி, நீங்கள் சிறந்தவர். நீங்கள் வெற்றியாளர்.